பொருள் பார்த்தேன். நானும் தேடி தேடி பார்த்தேன். தேவகோட்டைனா பிரணவம்னு பொருள். இன்னைக்கு தெரிஞ்சுங்க தேவகோட்டை மக்களே, தேவகோட்டை என்பது பிரணவம். அதனாலதான் கூட்டம் கம்மியா இருக்கு. ஆமா, ஆதியில அனாதியா ஒத்தமட்டிருந்தான். இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க, ரொம்ப பரவாயில்ல. சிவசிவன் அன்னைக்கு ஒரு குருநாதன், ஒரே சிஷியன், என்ன அருமை. அவரு கூட 4 பேர் இருந்தாங்க. இங்க பரவாயில்ல, இங்க பரவாயில்ல. ஆதியில கையில 4 பேர் இருந்தாங்க, அகச்சந்தான குறவர்கள். இங்க உள்ள வீட்டு சரவணன்ட்ட வரும்போது ஒத்தாளுங்க குவாலிஃபைடு செலாஸ், அவ்வளவுதான். அந்த ரேஞ்சுக்கு ஒசந்து போகுது. அப்படி முதல்ல தேவகோட்டைக்கு சொல்லிடுறேனப்பா, எந்த நோட்ஸ்ல படிச்சேன்னு. என் கோனர் நோட்ஸ் நான் படிச்சதுல தேவகோட்டைன்னு போட்டு ஐயா பிரணவம்னு போட்டிருந்தாங்க. இது பாத்துக்கிறணும். கோட்டைனா என்ன, அதுக்குள்ள விளக்கம் போட்டிருந்துச்சு. கோட்டைனா காப்பது அப்படின்னு பொருள், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆமா, தேவர்களை காப்பது தேவகோட்டை. ஆமா, தேவர்களையே காப்பது தேவகோட்டை. ஆமா, இதுல என்ன பிரணவத்துக்கு எது காக்கும்னா மறை காக்கும்னா, மறை எதால ஆனதுன்னா பிரணவத்தால் ஆனது. ஆக இந்த பிரணவத்தின் பொருள் தான் தேவகோட்டை. இங்க பேசுறதுதான் திருவோரகம். இங்க பிரணவத்தின் பொருளை சொல்றது, பிரணவத்தை ஒழிக்க செய்தது, பிரணவத்தை உபதேசித்தருடைய இந்த சுவாமி மேலதான் வசந்த பக்தர்களுக்கு உண்டாதனதுன்னு இதுல உள்ள 2 விதமான 3 விதமான 5 6 விதமான ஆட்கள் தேவையே இல்ல. நேரடியாவே தீர்ப்பு வந்துடலாம், ஒரே தலைப்பா கொடுத்து முடிச்சிடலாம். நேரமே வேண்டாம், உடனே நம்மள நிம்மதியா போய் வீட்டுல பிரச்சனை இல்ல. நேர திருவோரகத்தின் முதல்வன் அவ்வளவு அதிசயம் காமிச்சானே. யாரு? நான் சொல்லல, அவர் சொல்லல, அருணகிரி பெருமான் சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு தீர்ப்பு. சரி, இதெல்லாம் சரி சாமி, அவ்வளவுதானா? நீங்க தான் முடிஞ்சு போச்சு தீர்ப்பு. அதாவது உலகத்திலேயே உயர்ந்த குணம் என்ன அப்படின்னா பணிவு. நான் சொல்லல, யோகியின் சுயசரிதையில பரமகுரு சொல்லுகிறார். அத அன்று பரமேஸ்வரன் சொல்றார். உலகத்திலே இறைவனுக்கு பிடித்தமான குணம் எதுன்னா பணிவு. இத சொல்லிட்டே இருக்கிறார் வாத்தியார். ஆனா அவர் செய்ய மாட்டான்ல, அதை செய்து காத்தான். யாரு? பரமேஸ்வரன். தான் பணிந்து காட்டினான். இது பணிவு. பணியுமாம் என்றும் பெருமை. திருப்பி சொல்லிட்டாரப்பா, முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, கொஞ்சம் பொறுங்க, அவர் திருப்பி நல்லா கேட்டுக்குவார். ஆக இந்த பணிவு என்கிற குணம் இது சரி. 4 எழுத்து படிச்சதாலே கொஞ்சம் கர்வம் இருக்கும். அன்னைக்கும் அப்படித்தான். கலைமகள் மணமகன் அவனுக்கு ரொம்ப கொஞ்சம் கர்வம். ரொம்ப நாளா நம்ம தானே எழுதி எழுதி எழுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம்னு ஒரு கர்வத்தை சொல்லிட்டு. இதுல ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும் ஒரு விஷயம். ஆமா, பிரணவத்துக்கு என்ன பொருள்னு பிரம்மனுக்கு தெரியலன்னு இப்ப கேட்டா எல்லாரும் சொல்லுவோம், இதுல என்ன படிக்கலையா பிரம்மன்? தெரியும். இதுல என்ன தர்க்கம்? அகாரம் உகாரம் மகாரம் அது இது எல்லாமே சொல்லுவோம். இவ்வளவு சத்தம் போடுறவங்கள எவ்வளவு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. இது தெரியலையா பிரம்மனுக்குன்னு? விஷயம் அது இல்ல. நிறைய பேர் நினைப்போம் பிரம்மாவுக்கு அவ்வளவு படிக்கல போடு, அந்த காலத்து படிப்பான்னு. அப்படி அல்ல. பிரணவத்தின் வடிவம் விநாயகனாக நாம் பார்க்கிறோம். பிரணவத்தின் பொருள் யாரு தெரியுமா? பொருளாவது சண்முகனே. நாங்க பொருளாவது சண்முகனே. ஆக அந்த பிரணவ பொருளை முன்னிறுத்தி ஒரு உதாரணத்துல சொல்லுவாங்க. ஒரு IAS வகுப்பு, அதுல தொடர்ந்து வகுப்புல மேல சென்னைக்கு அருகில கடற்கரையில மேல மாட்டமாடியில உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறார். அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறப்ப சொல்றாரு, பக்கத்துல இந்தியாவோட மேப் தொங்குது. அதுல இந்தியா மேப் இருக்கு. அதுல பார்த்துட்டு சொல்றாரு, விச் இஸ் பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு கேட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு போய் அந்த மேப்ல இது திஸ் இஸ் பே ஆஃப் பெங்கால். இன்னொருத்தர் போனார், அதை மொத்தம் எப்படி அடிச்சார். இன்னொருத்தர் அந்த கடல் பூராத்தையும் ப்ளூ கலர்ல கோடு போட்டு காமிச்சார். அவர் ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் எரியா பே ஆஃப் பெங்கால்னு நாங்க படிச்சது எல்லாரும் பார்த்த எந்திரிச்சு பாரு, திஸ் இஸ் பே ஆஃப் பெங்கால். எழுத்தாப்புலதான் கடல் இருக்குல்ல, மொட்டமையில தான் நடத்தினான். நேரடியா சண்முகம், பொருளாவது சண்முகனே நான் இருக்கிற பொழுது அவன் எதையோ சொல்லிருக்கான். அகாரம் உகாரம் சொல்லி பார்த்திருக்கான். பிரம்மணம் சொல்லி பார்த்திருக்கான். அங்க முடிஞ்சு போச்சு. பொருளாவது நேரம் நானே இருக்கேன், பொருள் நீ தானே, முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு சப்ஜெக்டே கிடையாது. இதுதான் விஷயம்.
அவனுக்கு தெரியாம இல்ல, அவன் சொல்லாம இல்ல, சொல்லியிருக்கான். நேரம் நான் தான் உட்காந்து யாருன்னா யாரு நடுவர்னா நான் தான் இருக்கிறேன்ல, நீ ஏன் அவர்கிட்டயே போய் கேட்டா ரொம்ப இதா இருக்கு. இப்ப இது போல நிறைய ஒண்ணுக்கு மேல ஒண்ணு எதை சொன்னாலும் சரி, இந்த பொருளுக்குள்ள பொருள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் தீர்ப்பு வந்துருச்சு. எத்தன்மை தாயினும் நான் திருக்குறளை தான் சொன்னேன். ஆமா, அதுதானா நீங்க சொல்ற தீர்ப்பே குரல் மாதிரி தானே சாமி, திருக்குறள் மாதிரி தானே தீர்ப்பு இருக்கும். நறுக்கா சொல்லுவீங்க. இது மெய்யுணர்தலையும் அறிவுடைமை ரெண்டுலையும், மெய்யும் அறிவால் அறிந்து உனது இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களையும் இறைவனே அறிவுடைமையில சொன்னா. இதனால இந்த இறைவனுக்கு இன்னது இன்னதுன்னு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல பிரம்மனை சொல்றாங்க ஆனா ஊன்னா உள்ள தூக்கி போட்டுறானுங்களாம். ஆனா ஊனா பிள்ளை உள்ள தூக்கி போட்டுறானே சாமி. இப்ப அன்னைக்கு ஆனா ஊனா சொல்லாதனால உள்ள தூக்கி போட்டான் பிரம்மன். இன்னைக்கு சொன்னதுனால அவன் சொல்லாதனால என்ன அது இன்னைக்கு ஆவுன்னா உள்ளதுக்கு போட்டாங்கிறோம். இதத்தான் இன்னைக்கு அவன் சொல்லல, சரியா சொல்லல, அவன் உள்ள ஒதுக்கி போட்டாங்க. என்னதான் செய்யறது இல்ல, பார்த்து இருக்கணும் நேரம் இடம் பொருள் பார்த்துன்னு. தந்தை தாய்ங்கிற மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறோம். அவன் தாயும் ஆகி பார்த்தான் ஈசன், தந்தையும் ஆகி பார்த்தான் ஈசன், அவனே தெய்வம் ஆகி பார்த்தான். ஆனா அவனுக்கு நல்ல குருவா குருவடிவாய் வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே என்று வர்றான். ஆனாலும் இப்படி ஒரு சீடனாக யாரு கிடைக்குன்னா இறைவனுக்கு ஆறுமுக சிவனா இருக்குதான் ஒரு சீடன். அப்படி ஒரு சீடனை உலகத்துல பரமேஸ்வருக்கு நிகராக பார்க்கணும். குருவா இருந்து பார்த்திருக்கான். ஆனா பேர்பட்ட குருவாக பேர்பட்ட சீடனாக ஒரு சீடன், பேர்பட்ட சீடன், ஒரு சீடன், ஒரு குரு, இப்ப ஒரு தீர்ப்பு. அற்புதமா கையில எடுத்துக்கிறாங்க, முடிவாயிருச்சுன்னு அர்த்தம். அப்படியா? இப்ப கடைசி நான் அதுக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்றதுக்கு அவர் நடுவருக்கு ஒரு உதவி செய்யறாரு போல ஒரே ஒரு பாயிண்ட். அருணகிரி பெருமான ஆதியில முத்தை திருவத்தி திருநகை எல்லாம் ஆரம்பிச்சு கடைசியா வந்து அவரு அனுபூதி நிலையில இருந்து பாடி கந்தர் அனுபூதியில கடைசியா சொல்ற டையிங் டெக்ளரேஷன் முடிகிற நேரத்துல உண்மைதான் பேசுவோமா. அவர் சத்தியமே பேசி சத்தியமாய் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சாமி, உருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் குகனே குரு